எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, காலையில் எழுந்து இங்கே பாருங்கள் படிக்கோலம் சூப்பராக போட்டாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சுவாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு சுவாமி விளக்கு ஏற்றிடலாம் வாங்க. காலையில் கோலம் போட்ட கையோட சுவாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. வந்த உடனே சாமி விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி மாதுளம்பழமும் 2 பேரிச்சம்பழமும் தாங்க வச்சு நைவேத்தியம் வச்சுருக்கேன். சுவாமிக்கு நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால நிறைய வேலை இருக்குன்றதுனால சரி காலையில் இன்றைக்கி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு காலையில் பூஜை முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு என் பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு சாம்பார் சாதமும் அதில் இருக்கிற காயை வச்சு அவனுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. அவனுக்கு இன்றைக்கி வெள்ளரி பழம் போட்டு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்து விட்டுருக்கேன் அவனுக்கு. அது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நாட்டு பழம் நேற்றுக்கே டவுனுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அந்த பழம் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த ஒரிஜினல் பழன்றது அதை நம்ம பார்க்கும்போதே அதில் தெரியும். ரொம்ப சீப்பாக கொடுத்தாங்க. பெரிய பழம் 2 பழமே 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை வாங்கி ஜூஸ் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு சுவாமி ரூம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். எப்பவும் சொல்கிற மாதிரி காலையிலே எழுந்து சுவாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாதாங்க அன்றைக்கி பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. இன்றைக்கி ஒரு 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், நேற்றுக்கு வெள்ளரி பழம் 2 வாங்கிட்டு வந்தேங்க. நாட்டு பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 2 பழமே 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நாட்டு பழங்க. இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சுட்டு நம்ம வீட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழத்தில் பாதி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நம்ம வீட்டில் வேலை செய்கிற பாட்டிக்கும் கொடுத்து விட்டுட்டேன். மீதியை இன்றைக்கி பையனுக்கும் எங்களுக்கும் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி இதை போட்டிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கட் பண்ணும்போதே வாசனை. சரி இதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு இருந்தால் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பழம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அமாவாசை அன்னைக்கு காலதேவி கோயிலுக்கு போயிருந்தோங்க. ரொம்ப விசேஷமான கோயில் அது, சரிங்களா? அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் என்னன்றதை சொல்கிறேன். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. இந்த அம்மன் கோயில் தாங்க. இந்த அம்மனுக்கு பேர் காலதேவி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த 27 நட்சத்திரத்தையும் நவகிரகம் அதே மாதிரி 12 ராசி எல்லாமே தன்னுள்ள அடக்கி வச்சுருக்கிற அம்மன் தான் இந்த காலதேவி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா கோயில்லையுமே பகலில் திறந்து ராத்திரியில் மூடிடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தாங்க ராத்திரி திறந்து அதாவது விடியறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை மூடிடுறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் சிலார்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குங்க. அதாவது விருதுநகர்லேருந்து ராஜபாளையம் போகிற வழியில் இந்த சிலார்பட்டி அப்படின்ற கிராமம் இருக்குது. அங்கே தான் இந்த கோயில் இருக்குதுங்க. இந்த காலதேவி இயக்கத்தில் இந்த 14 உலகமும் இயங்குவதாக சொல்கிறாங்க. அந்த கோயிலில் எப்படி சுற்றணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வலம் இருந்து இடமா 11 முறையும், அதேமாரி இடம் இருந்து வலமாக ஒரு 11 முறையும் சுற்றணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மூலஸ்தானத்தில் கருவறைக்கு நேராக ஒரு காலச்சக்கரம் இருக்குங்க. அந்த காலச்சக்கரத்து மேலே ஒரு 11 நொடி நிற்க சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த 11 நொடியும் நிற்கும். அந்த சக்கரத்து மேலே நிற்கும்போது உண்மையிலே சொல்லுங்க, நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன், அதாவது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுங்க, சரிங்களா? அதை எப்படி வேண்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எனக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு சொல்லி எதுவும் வேண்டக்கூடாது. எனக்கு என்ன நல்லதோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதை மட்டும்தாங்க வேண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 11 நொடிக்குள்ளே நம்ம இது வேணும் அது வேணும்னு அதாவது நம்ம வேண்டுறதுக்குள்ளே அடுத்த ஆளை நிற்க வச்சிடுறாங்க, சரிங்களா? அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேண்டுதலை அங்கே சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன நல்லதோ அதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 11 நொடி மட்டும் வேண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அமாவாசை அன்னைக்கு போயிருந்தனால அமாவாசை பௌர்ணமி தாங்க இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். நாங்கள் போன அமாவாசைக்கு போனோம், செம்ம கூட்டங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் மேல்மலையனூருக்கு அடுத்தது இந்த கோயிலில் தாங்க அவ்வளோ கூட்டம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 லைனுங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு வெளியில் நிற்கிறது, இந்த படியில் நிற்கிறதுலாம் இது இல்லாமல் தனியாக வேறு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மேலே ஏறும்போது நம்ம பக்கத்து வீட்டு அக்காவும் அவங்க அக்கா பொண்ணு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல சேஞ்சு தெரிஞ்சதுனால, நம்ம கண்கூடாக பார்த்ததுனால இந்த மாதம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்னுங்க க்யூவில். 2 மணி நேரத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கிட்ட, அதாவது சாமி கிட்ட போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, தரிசனம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இது இல்லாமல் ராத்திரி ஃபுல்லாக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் நின்றுட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப டயர்டாக நிற்கிறாங்க. என் பையன் அந்த கம்பி மேலேயே ஏறி உட்காந்துட்டான் நிற்க முடியாமல். இங்கே பாருங்கள், என் பையன் எவ்வளோ டயர்டாக நின்றுட்டுருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறேன்ற விஷயமே தெரியாது. திடீர்னு எடுக்கவே ஒரு மாதிரி ஆகிட்டான். அந்த அக்காவும் அவங்க அக்கா பொண்ணும் பாருங்கள், அவங்க இப்போ 2வது மாதம் போயிருக்காங்க. இங்கே இவ்வளோ கூட்டம் நிற்கிது. அந்த பக்கம் கீழே பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுத்ததுனால உங்களுக்கு சீக்கிரம் காட்ட முடியாதுன்றதுனால தான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கோயிலை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த சைடு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்காங்க. தரிசனம் முடித்தவங்க ஒரு சைடு போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக அன்னதானமும் நடந்துகிட்ருக்குங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது ஒரு 2 எலுமிச்சம்பழமும் பூவோ மாலையோ வாங்கிட்டு போகணுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன்கிட்ட அந்த பூவையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு நம்மளுக்கிட்ட கொடுக்குறாங்க. சுற்றுறவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ க்யூ நிற்குது பாருங்கள். அந்த பக்கம் மட்டும் 6 லைன் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உலகத்தில் கஷ்டம் இல்லாதவங்களே இல்லைன்ற மாதிரி தோணுதுங்க. கஷ்டத்தை போக்குற ஒரே இடம் கோயில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உண்மையிலே தோணுது. இந்த கோயிலோட உச்சியில் நேரமே உலகம் அப்படின்னு எழுதியிருக்காங்கங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்ட போயாச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு. வெடிக்காத்தால் 5:30 6 மணி வரலும் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம், கோயில் நட சாத்துற வரலும். நாங்கள் கரெக்டாக அந்த 12 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் பாருங்கள், அந்த டைமுக்கு கரெக்டாக கோயில்கிட்ட போயிட்டாங்க. அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட போயிட்டோம். நாங்கள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மணி 12:30 ஆகிடுச்சுங்க. கீழே இறங்கும்போது உண்மையிலே நல்ல ஒரு மன திருப்தியோடு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா, நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த முடிஞ்சால் இந்த கோயிலோட ஸ்டில்லை சுவாமியோட ஸ்டில்லை உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பாலத்தில் இருக்கிற அம்மன் சன்னதி, அம்மன் சன்னதிக்கு நேர் ஏற்ற மாதிரி தாங்க அம்மனை பார்க்குற மாதிரி காலச்சக்கரம் இருக்குது. நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம அதாவது ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்கங்க. அதில் சுவாமியோட ஃபோட்டோ, அம்பாளோட ஃபோட்டோ, அப்புறம் மஞ்சள் குங்குமம், தீர்த்தம், அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தம், நெய் ஒரு பாட்டிலில்
வச்சுருக்காங்க. நம்ம வந்து சின்ன சைஸ் ஃபோட்டோ வேணும்னு நினைக்கிறவங்க 200ரூவாங்க, பெருசாக வேணும்னா 300ரூவா. நம்ம அந்த ஒரு பேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள் தாங்க. அன்றைக்கி மறுநாள் காலையில் சூரியன் வந்து உதயத்துக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து தொளிச்சு விட்டுணுங்க. தொளிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணணும், நம்ம அந்த அம்பாளோட ஃபோட்டோ வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு 2 அகல் விளக்கு 6 விளக்கு வாங்கிக்கணும். அதில் அன்றைக்கி நம்ம என்றைக்கு தீர்த்தம் தெளிக்கிறோமோ அன்றைக்கி நைட்டு வந்து 7 மணிக்கு அங்கே நடை திறக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து 7 மணிக்கு வடக்கு பார்த்த மாதிரி அம்மனையும் வச்சுட்டு 2 விளக்கையும் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் நம்ம என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி மறுநாள் சேர்ந்த மாதிரி 3 நாளும் 6 விளக்கு வச்சிடணுங்க. சரிங்களா? இதுதான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முறை. நீங்களும் இந்த மாதிரி இப்போ நானும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு அங்கே வேறு என்னென்ன செய்யலான்றதை அந்த ஸ்டாலில் கேட்டிங்கன்னா நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.